வணக்கம் யூடியூப் நண்பர்களே. இப்போ நம்ம வந்திருக்கோம் சாமி மலை கோவில் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே போக போகிறேன். வரும் கோவில் அண்டு இங்கே வர்றதுக்கு சுமார் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவல். மதுரையில் இருந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் காரோ பஸ்ஸோ ட்ரெயினோ ஏரோப்ளைன் இருக்குன்னு என்ன தெரியல, பஸ்ஸு தான் இருக்குது, எல்லாம் வந்துடலாம். இப்போ நம்ம குளிச்சு தயாராகிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இதை பாருங்கள், இந்த பின்னாடி பாருங்கள் கோவில் எடுத்துருக்கீங்களா, அதான் கோவில். இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு சாமிக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு அப்புறம் என்னென்னு பார்க்கணும் நண்பர்களே. அது போகணும் நண்பர்களே. அதாவது இங்கே நம்ம நிறைய கோவில்கள் இருக்குது, சுற்றி எல்லா கோவில் இருக்குது. இந்த பாருங்க பார்த்தீங்களா, பின்னாடி பார்த்தீங்களா, இது ஒரு கோவில் தான். இந்த கோவிலுக்கு போகணும். இந்த கோவில் என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன அது தெரியல, இன்றைக்கி தான் போய் பார்க்கணும். ஆமாம் நண்பர்களே, நான் வீடியோ எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அங்கே அப்ளிகேஷன் திஸ் அண்ட் திஸ் கெட் ஆல் பை இன் த மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன் லைக் இன் மை யூடியூப் சேனல் திஸ் இயர் தட் யூ பட் மை சேனல் இஸ் சப்ஸ்கிரைபர் ஒன்லி personal not available in the surprise video only. Next this is your 2 minutes videos, 3 minutes, next 5 minutes, 10 minutes upload YouTube channel these videos. Okay, and this I am in the Madurai by Madurai to from Kumbakonam channel, Kumbakonam. Okay YouTube channels. இப்போ only super moon. next கீழே போன அப்புறம் வீடியோ போடுவோம். சாட் ப்ளீஸ் this is but I am God bless you முருகன் டெம்பிள் சுவாமி மலை கோவில். எஸ் பை. அப்புறம் நண்பர்களே, இந்த கோயில் போயிட்டுருக்கேன் நண்பர்களே. என்ன கோயில் தான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு முக்கியமான பெஸ்ட்டை பார்க்க போயிட்டுருக்கோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா பக்கத்தில் கடைக்கு வர சொன்னாங்க. கடையை தேடி போயிட்டுருக்கேன். ஆமாம் நண்பர்களே, கடை எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ இருக்குமா அந்த கடை. சுவாமி மலை கோவில் நண்பர்களே. ஆனால் இங்கே நிறையா நல்லா காற்று, நல்லா சுவாசம், நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாலாம் சூப்பராக இருக்குது. வெரி குட். இப்போ நம்ம எங்கே போகிறோம், கோவில் கிட்ட இறங்கிட்டோம். அதாவது கருணை கடலை கண்டா போற்றி. இந்த கோவிலுக்கு முன்னாடி கடல் இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். பாருங்கள், பார்ப்போம். கீழே பார்க்குறீங்களா, இதான் நம்ம சுவாமிநாத சுவாமி திருக்கோவில், 4ஆம் படை வீடு, திருவேரகம். இங்கே நண்பர்களே வந்திருக்கோம். நம்ம 4ஆம் படை வீடு, முருகரோட 4ஆம் படை வீடு வந்திருக்கோம். என்னை பொறுத்தவரையும் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக முருகன் கோயில் வந்திருக்கேன், 4ஆம் படை வீடு. நீங்கள் எத்தனை தடவை வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பார்த்தீங்களா, சாமி மலை கோவில். உள்ளே வீடியோ எடுக்க விடுவாங்களா விட மாட்டாங்களா தெரியல, பார்ப்போம். அப்புறம்
சுற்றி பார்ப்போம் போய் வெளியே சுற்றி பார்ப்போம் மல்லாட்டமா. ஐயம்பெருமாள் சன்னதி. வணக்கம் நண்பர்களே. அப்புறம் நம்ம சாமி கோயிலுக்கு போக எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. காலையில் குளிச்சுட்டு துணியெல்லாம் பூசிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்ததாக கோயிலுக்கு போடுறது தான். இங்கே பாருங்கள் நண்பர்களே, கும்பகோணம்னாலே நிறையா ஸ்பெஷல் இருக்குது. அதுலேயே முருகன் கோயில் செம்ம ஸ்பெஷல். ஏன்னா இன்னும் கூட வந்தவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நண்பர்களே. அப்படியே கோயிலுக்கு போகணும். கூட்டம் சரியான கூட்டம் இருக்கும் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆமாம், கருணை கடலை கந்தா போற்றி போற்றி. பாய் 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 பாய். ரோஜா கைவினை பொருட்கள் எல்லாமே இருக்கு நண்பர்களே. கடைகள் எல்லாமே இருக்குது. கைவினை பொருட்கள், பிள்ளையார் சிலை, சாமி. கோயிலை சுற்றி நிறைய அதிசயங்கள்லாம் காத்திருக்கு. ஏன்னா எப்படி இடத்த பாருங்கள், இது கடல் கப்பல் எல்லாமே இருக்கிற எப்போ அது பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கூட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க ஆளையே காணோம். அவங்களாம் தேடி போயிட்டுருக்கேன் நண்பர்களே. அதாவது இந்த கோயிலே பாருங்கள். நம்ம கோயிலை சுற்றி தான் போயிட்டு நடந்துகிட்ருக்கோம். இந்த தெரியுதாங்க கோவில். இல்லை என்ன இருக்குன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கும்பகோணக்காரங்க இருந்தால் முக்கியமாக கமெண்டில் பண்ணிடுங்க. இப்போ பார்த்து படிச்சுக்க எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தோட கும்பகோணத்துக்கு நான் வரும்போது உங்கள் எல்லா பற்றியும் பார்ப்போம். கும்பகோணத்தில் இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். இப்போ நம்ம முருகன் கோபுரத்துக்கிட்ட வந்திருக்கோம். கோபுரத்தை பார்ப்போம்மா நண்பர்களே. கோபுரம் உங்கள் முன்னாடி நானும் பார்க்க போகிறேன். பார்த்தீங்களா? நான் முருகன் டெம்பிள் கோபுரம், அதாவது முருகனோட 4ஆம் படை வீடு. ஆமாம் நண்பர்களே, 4ஆம் படை வீட்டில் நம்ம வேறுங்க வீடு. எப்படி நண்பர்களே, நல்லா இருக்கா வியூ? சூப்பராக இருக்குல்ல? ஆனால் ஒரு என்ன கண்டிஷன்னா, கோயிலுக்குள்ளே ஃபோனு கொண்டு போகக்கூடாது ஒரு கண்டிஷன் இருக்கும் எல்லா இடத்துலையும். இங்கே என்னன்னு தெரியல. அப்போ கோவிலுக்குள்ளே போகிறேன். எல்லோரும் கூட வந்திருக்காங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும்.
கோயிலுக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அடுத்தது கோயிலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச அளவு. இப்போ நம்ம மறுபடியும் நடந்து போயிட்டுருக்கோம் அந்த வழியிலேயே. நிறைய பார்க்கிங் வசதிலாம் இங்கே இருக்குது நண்பர்கள். இங்கே பாருங்கள், நிறைய பைக், 2 வீலர் பார்க்கிங். ஆனால் கட்டணம் 2 சக்கர வாகனம் நிறுத்தும் இடம். அருள்மிகு சுவாமி திருக்கோவில் கட்டணம் என்னன்னு தெரியல. பாருங்கள், இது என்ன அதை படித்து சொல்லுங்கள் நண்பர்கள். இலவச கட்டணமா இல்லை வசூல் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பாருங்கள், ஆனால் அந்த கோவிலில் நல்ல சிறப்பு அம்சங்கள் நிறையாவே இருக்குது. ரொம்ப நிறையா இருக்குது. அது ஒன்றா தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடுது. இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது போல் நண்பர்களே. நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கோயிலுக்கு வரும்போது நிறைய அப்டேட் கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம சேனலில் பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கானை அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நெக்ஸ்ட்